நேரு குடும்பத்தின் மிச்சமாக இருந்த ஒற்றை ரோஜா தங்க விக்கிரகம் மாதிரி இருப்பான் அழகா. அவர் இலங்கைக்கு சென்றார். அவர் இலங்கைக்கு சென்ற பொழுது பிரேமதாசா அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவரை வரவேற்கிற இடத்தில் கொழும்பு விமான நிலையத்தில் நிற்க வேண்டிய இந்தியாவின் காலடியில் கிடக்கிற ஒரு சுண்டைக்காய் தேசத்தின் அதிபர் பிரேமதாசா அன்னைக்கு கொழும்பு விமான நிலையத்தில் ராஜீவ் காந்தியை வரவேற்கிற இடத்துல இல்லையே. ஒரு சின்ன நாட்டினுடைய அதிபர் டெல்லிக்கு வந்தா கூட அந்த பிரதிபா பாட்டீல் கிளவி நடுக்கும் குளிர்ல போய் நிக்கிறா விமான நிலையத்தில். பிரேமதாசர் நிக்கல. ராஜீவ் காந்தி அலுவல்களை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்புகிற பொழுதுதான் அவரை தாக்க முயற்சித்தான் ஒரு சிங்கள போலீஸ். நான் கேட்கிறேன், அவன் மேல நடவடிக்கை எடுத்ததா இலங்கை? அவருக்கு பதவி உயர்வும் பரிசும் கொடுத்தது. அன்னைக்கு இருந்த பிரதமர் இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு தெளிவு இருந்தது. இன்னைக்கு சீனா இலங்கை விழுங்கி கொண்டிருக்கிறது. மன்மோகன் சிங்குக்கு சரித்திர ஞானம் இல்லை. நிதியமைச்சராக இருக்கிற பிரணாப் முகர்ஜிக்கு எந்த ஞானம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பெட்ரோல் விலை உயர்ந்தால் எங்க பொறுப்பு இல்லைங்கிறோம். எண்ணெய் கம்பெனிகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டோம். நான் கேட்கிறேன், என்னடா அக்கறை இது? உங்களுக்கு சரித்திர ஞானம் இதை விட நிர்மலா ராவோ வெளிவிவகாரத்துறையினுடைய பொறுப்பை பார்க்கிற யாருக்காவதோ ஒரு தெளிவான நடவடிக்கை இதுல இருந்திருக்கா உங்களுக்கு இதுவரைக்கும்? இந்திரா காந்தியின் காலத்துல பார்த்தசாரதி இருந்த பொழுது இருந்தது. இப்ப அந்த இடத்தை பூரா மலையாளிகள் ஆக்கிரமிச்சுட்டான். தமிழ் தேசிய இனத்துக்கு ஒரு நாடு வருவதை அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. வேற ஒரு காரணமும் இல்லை. அதுக்காக நாடு கிடைக்காமலா போயிடும். நாடுன்னு சொல்லி விடுதலை போராட்டம் தொடங்கிட்டா நாடு கிடைத்தே தீரும். இதுதான் வரலாற்று நீதி. அவன் தனிநாடு கேட்கிறான். தனிநாடு கேட்டா உனக்கு என்ன? அவன் வாங்கிட்டு போறான். உனக்கு என்னன்னு கேட்கிற. நார்வேயும் ஸ்வீடன் ஒன்னா இருந்ததா? இல்லையே. இன்னைக்கு நார்வே வேற, ஸ்வீடன் வேற. சைப்ரஸ் ரெண்டாகல. 21ஆம் நூற்றாண்டின் வைகரையில் இந்தோனேசியா கிழக்கு திமோர் பிரிந்து செல்லல. டென்மார்க்கில் இருந்து மாண்டிலிங்குரம் பிரிந்து போகலையா? ஏன் செர்பியாவில இருந்து கொசாவா போகலையா? வருகிற ஜூலை 9ஆம் தேதி தெற்கு சூடான் போகலையா? தமிழீழம் போகக்கூடாதா? அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. எல்லா தகுதியும் இருந்து அவன் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று நீங்கள் அவனை கட்டாயப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒன்னில் ஒண்ணு. நீங்கள் செய்வது இமாலய தவறு. தனிநாடு கேட்பது அவனுக்கு உரிமை. நாங்க இங்க கேட்க மாட்டோம். அவன் அங்க கேட்கிறான். முருகனே கேட்டான் தனிநாடு. முருகன் கேட்கலையா? முருகனே கேட்டான். அன்னைக்கு நாரதர் வந்தான், ஒரு மாங்கனி கொண்டு வந்தான் சிவபெருமான்ட. சிவபெருமானுக்கு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. உமாபதிட்ட கேட்டா யாருக்கு கொடுக்க உமான்னு. உலகத்தை யாரு சுத்தி வர்றானோ அவனுக்கு கொடுங்கன்னாங்க. உலகத்தை யாரு சுத்துறதுன்னு முருகன் என்னதான் வாகனத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டான். இந்த கணபதி இருக்கிற இடத்தை சுத்தி அம்மை அப்பறையும் சுத்திட்டு வாங்கிட்டு போயிட்டான். இவன் உலகத்தை சுத்திட்டு முருகன் வந்து நிக்கிறான். கனிய கொடுங்கன்னா உங்க அண்ணன் வாங்கிட்டு போயிட்டான்னா முருகன் சொன்னா உலகத்தையே அவன் சுத்தலையே. நான் சிங்கப்பூர்ல 4 நாள் இருந்தா வரல, நீ அங்க 2 நாள் இருந்தா வரல, கோலாலம்பூர்ல இருந்தா வரல, எப்படி கொடுத்தீங்கன்னா தந்தை தாயை சுற்றினாலும் உலகம் சுற்றியதற்கு சமம்னு அரசியல் சட்டத்தின் 356வது பிரிவு சொல்லுது. அந்த விதியை பயன்படுத்தி கொடுத்துட்டோம்னா உழைப்பவனுக்கு உதயும் உறங்குபவனுக்கு மகுடமும். இதுதான் அரசியல் சட்டம்னா உங்க அரசியல் சட்டத்தை உங்க ஆதிக்கத்தை ஏத்துக்கிட முடியாது. உங்களை விட்டு விலகுகிறேன். என்னை நம்புகிறவர்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் இந்த குமரன் குடிப்பான், அங்கே வாருங்கள்னு முதல்ல அவன் அன்னைக்கு தனிநாடு கேட்டான். அவன் தான் தமிழ் கிடம். அவன் அன்னைக்கே மறுமலை சுற்றி தவிர சேர்ப்பு இருக்கிறதாக. வேல் முருகனே கேட்டா வேலுக்குள்ள பிரபாகரன் கேட்கப்படாத? வேல் முருகன் கேட்டதான் வேலுக்குள்ள பிரபாகரன் கேட்டான். அது நீ கேட்கப்படாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? வரலாற்று ஆவணங்களை நாங்க வரிசையா வச்சா உங்களுக்கு எதிர் நிக்க முடியல. இதுக்காக நாங்க சண்டைக்கு வரல. நாங்க எல்லா தியாகத்தையும் செய்துட்டோம். உங்க முன்னால நிக்கிற சம்பத்
இங்க பேசி இருக்கிற ராமகிருஷ்ணன், நாங்க எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருந்தோம்.